பறவை காய்ச்சல் என்பது இப்போ ஒன்றிய அரசு கூட எல்லா மாநில அரசுகளுக்கும் WHO அந்த அவங்க மக்கள் நல்வாழ்வுத்துறையிலிருந்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இது எல்லா மாநிலத்திலையும் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அந்த தகவல் வந்த உடனே நம்முடைய பொது சுகாதாரத்துறை இன்றைக்கி அந்த காகங்களோ அல்லது கோழி போன்ற பறவை இனங்களோ திடீரென்று அதாவது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போனால் அவைகளை கண்டவர்கள் உடனடியாக அதை ஆழ தோண்டி புதைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் இந்த கோழி ஏதாவது இறந்துருச்சுன்னா இறந்த கோழியை யாரும் சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கடந்து கோழி இறைச்சியை உண்பவர்கள் நன்றாக சமைத்த உணவையே உண்ண வேண்டும், ஆப் ஆயில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் அது இந்த அறிவுறுத்தல் என்பது, இந்த விழிப்புணர்வு என்பது மாவட்ட அளவிலான சுகாதார அலுவலர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைக்கு தலைமைச் செயலாளர்கள் கூட அனைத்து அலுவலர்களுடனான ஒரு கூட்டத்தை நடத்தி இதில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்திருக்கிறார். இந்த வகையில் தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த பறவை காய்ச்சலினால் ஏற்படுகிற பாதிப்புகள் மனிதர்களுக்கு தொற்றாது, அது தொற்று நோய் அல்ல என்பது போன்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில்தான் தொடர்ந்து இந்த செய்திகள் சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். இது பத்திரிகையாளர்களுக்கானது. பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, பறவை காய்ச்சல் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, அதுக்கு எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை டிபிஎச் ஏற்கனவே இது சம்பந்தமான வழிகாட்டு நெறிமுறைகளை தந்திருக்கிறார். பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டியதில்லை. பறவை காய்ச்சல் பாதிப்புகள் மனிதர்களை தொற்றாது, மனிதர்களுக்கு ஏற்படாது. இது தெளிவுபடுத்திட்டு ஒன்று சொன்னேன். பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஒரு கோழி இறந்துட்டா இந்த கோழியை உட்கொள்ளக்கூடாது, ஆழத்தோண்டி புதைத்து விட வேண்டும். பாவம் பறந்து கொண்டிருக்கிற பாவம் பறவை காய்ச்சலினால் இறந்து போயிருக்கிறது என்று தெரிய வந்தால் அப்படியே குப்பை கூடையில் போடாமல், குப்பை தொட்டியில் போடாமல் கொஞ்சம் சிரத்தை எடுத்து ஆழத்தோண்டி அதையும் புதைக்க வேண்டும். இந்த ரெண்டுத்தை தாண்டி கோழி இறைச்சி சாப்பிடுபவர்கள் வேற இருந்தாலும் நான் உள்பட நன்றாக வேக வைத்த ஃபுல் பாயில்டு சிக்கனை தான் சாப்பிடணும், ஆப் பாயில்டு சிக்கனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். உடனே இன்னைக்கு நான் 2-3 டிவியில் அந்த இது கார்டு பார்த்தேன். ஆப் பாயில் சாப்பிடக்கூடாதுன்னு அமைச்சர் சொன்னார்னு சொல்லி முட்டையை போட்டு வச்சிருக்காங்க. அப்போ சிக்கனை பாதி சிக்கனை சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன். முழுமையாக ஃபுல் பாயில்டு சிக்கன். ஒரு சிலர் எல்லாமே ஆப் பாயிலில் சாப்பிடுவாங்க. ஆப் பாயில்னாவே வெறும் முட்டையாக கணக்கு வச்சுக்கின்னு அமைச்சர் ஆப் பாயில சாப்பிடக்கூடாதுன்னு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நாமக்கல்ல இருக்கிற முட்டை வியாபாரிகள் அமைச்சருக்கு கண்டனம், அது எப்படி முட்டையை சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லலான்னு. இது தேவையற்ற ஒரு விவாதம். நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சொல்லும் வார்த்தைகளை அன்பு கூர்ந்து கவனித்து புரிந்து கொண்டு அது ஸ்லைட்லாம் போனேன். அவசரப்பட்டு உடனே போட்டு பார்ப்பேன். நான் நிறைய இடத்துல ஆப் பாயில போட்டு அமைச்சர் நா. சுப்பிரமணியன் ஆப் பாயில் சாப்பிடக்கூடாதுன்ட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. அது நான் சொல்லலை. சிக்கனை ஃபுல் பாயில் பண்ணி சாப்பிடுங்க, ஆப் பாயில் பண்ணி சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன். ஆப் பாயில்னு சொல்றதே தப்பா? அது ஆப் பாயில் சொன்னாவே முட்டையா? அன்பு கூர்ந்து செய்திகளை தகவலாக திருத்தி வெளியிடுவதில் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. அதனால் அன்பு கூர்ந்து இதை திருத்தி வெளியிட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.